ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இப்போ கிட்டத்தட்ட கொடைக்கானல் லொக்கேஷன்லேருந்து மேடம் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எது சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரோ ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ணுறதுன்றது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நிறைய பேருக்கு ஒரு பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட்டு திரும்பும்போது லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு மிரரை நம்ம வியூ பார்த்துட்டு தான் லெஃப்ட் சைடில் நம்ம திரும்பணும். ஸோ ரொம்ப அதிகமான ஒய்டாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்டு நம்ம திரும்பும்போது என்ன ஆகும்னா கேப் அதிகமாகிடும். ரைட்டில் வந்து நம்ம நிறைய கேப்பை அதாவது அந்த இருக்கிற கேப்பை யூஸ் பண்ணிவிடுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிடும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் அதாவது டூ வீலர் இருந்தது அப்படின்னா முன்னாடியே நம்ம அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ரைட் சைடில் டூ வீலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் டூ வீலர் இருக்குது. இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே கால்குலேஷன் பண்ணால் தான் ஸோ நம்ம அதை கரெக்டாக வந்து நம்ம கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ ஒரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஜங்ஷனில் வந்து ஆர்என் கொடுக்கணும். ரைட் திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரைட் பார்த்து நம்ம திரும்பணும். ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒய்டாக திரும்பணும். அதாவது வந்து ரெண்டு பக்கமும் பார்த்ததுக்கப்புறம் ஒய்டாக திரும்பணும் அப்படின்னா தான் ரைட்டை வந்து நம்மளால் ப்ராப்பராக திரும்ப முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ மேடம்க்கு வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 நாளில் பக்காவாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ 8 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது வந்து டிரைவிங் கற்றுக்கணும், அதே மாதிரி நீங்கள் மதுரையில், திருச்சி எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நாங்கள் வந்து உங்களுக்கு அங்கேயே தங்கி பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துருவோம். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. வேர்ல்டு வைடு நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் நிறைய கிளைண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேடமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட கொடைக்கானல் லொக்கேஷன்லேருந்து இங்கே வந்து அவங்க நம்மக்கிட்ட தங்கி கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 60லேருந்து 65 வரைக்கும் அவங்களோட ஏஜ் ஆகுது. பட் ஆனாலுமே வந்து அவங்க கற்றுக்கணுங்கிற ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு பக்காவாக நம்ம கூட இருந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. இந்த வண்டி வரும்போது நம்ம வந்து முன்னாடியே கேப் மெயின்டைன் பண்ணி நிறுத்திக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வந்தோம்னா பயந்துடக்கூடாது. ஒரு பிகினரோட ஒரு டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெரிய வண்டி வந்துடுது, நம்ம என்ன பண்றது, எங்க ஒதுங்கிறது அப்படிங்கிறது தெரியாம பயப்படுவோம். ஸோ அந்த பயம் நமக்கு வரவே கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே பார்த்துட்டு எங்க இடம் இருக்குன்னு பார்த்து அங்க நம்ம ஒதுங்க வேண்டியிருக்கும். அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நான் மேம்க்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். சைடு வியூ வந்து நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டாம். எப்போ திரும்பணுமோ அப்போ மட்டும் கவனிங்க. ஏன்னா இப்போ நம்ம லெஃப்ட் திரும்ப போகிறோம் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பார்த்துக்கணும், மிரர் பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ பாருங்கள், டூ வீலர் லைனாக வந்து ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக வண்டியை நிறுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால மண் கல் எல்லாமே ரோட் சைடில் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து ஏதாவது வண்டி வரும். ஸோ பாருங்கள், ரைட்டில் வண்டி வருது. பட் அந்த வண்டியை மேனேஜ் பண்ணி நாங்கள் ஸ்லோவாக அந்த கேப்பில் வெயிட் பண்ணி தான் இப்போ மேடம் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுமை வேணும். ஸோ பொறுமை இல்லை அப்படின்னா கார் டிரைவிங் பண்ணவே முடியாது. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல அவங்க லெஃப்ட் திரும்பணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டு. இந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரோடு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு கார் போகிற அளவுக்கு தான் அந்த ரோடே இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் நான் கூப்பிட்டு போய் ஏன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரோட்டில் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்போ தான் கரெக்டாக வரும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்குற விஷயமே, சார் நான் ஓரளவுக்கு டிரைவிங் பண்ணுவேன், பட் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வராது. ஸோ அதை வந்து நீங்கள் எனக்கு க்ளீனாக சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு டூ வீலர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு கார் போகிற அளவுக்கு கேப் இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரீட்லேருந்து உள்ளே இருந்து ஏதாவது வண்டி வந்தாலும் நம்ம அதை பார்த்துக்கணும். அதுக்கு தான் வந்து ஸ்லோ டிரைவ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ மேடம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லை, கூலாக ட்ரைவ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை ஸ்பீடாக விட்ருவாங்க. இப்போ கிளச்செல்லாம் வந்து ஸ்பீடாக விட்றது கிடையாது. ஏன்னா அந்த கிளச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி இது ஒரு இதுவாக இருக்குது சார், வித்தியாசமாக இருக்குது ஓட்டுறது. இன்னைக்கு நேர் ரோட்டில் ஓட்டுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது வருது. இப்போ நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சார். ஓகே ஓகே. ஸோ கண்ட்ரோல் கரெக்டாக வருது. இருந்து அப்படி நேராக போயிட்டு இருக்கோம். நேராக போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு வண்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இன்னொரு வண்டி இருக்குது. இந்த ரெண்டு வண்டிக்கு நடுவில் நம்மளால் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். அதுக்கு மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபோக்கஸாக ட்ரைவ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியணும். அதே மாதிரி ரைட் திரும்பும்போது ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு பிஃபோர் தென் நம்ம ரைட் சைடு மிரரை வந்து வியூ பார்க்க வேண்டியிருக்கும். ரைட்டில் யாராவது வராங்களா அப்படிங்கிறது. சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் நம்ம பார்க்காம திரும்பிட்டோம் அப்படின்னா யாராவது நடந்து போகிறவங்களோ சரி, இல்லை யாராவது வந்து திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா வந்து அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனில் தான் ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம பொறுமையாக இருந்து அவங்களுக்கு வழி கொடுக்கணும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு இப்போ ரைட் டர்ன் பண்ணுறாங்க. ஸோ ரைட் டர்ன் கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒய்டாக வந்து பண்ணியிருக்கணும். பட் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வண்டியை பார்த்துட்டு அவங்க திருப்பினாங்க. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அவங்க வியூ பார்க்கணும், பார்த்து திரும்பணும். அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அவங்க சரி பண்ணிப்பாங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் இருந்தாலும் ஒரு 2 அடி கேப் விட்டு நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெஹிக்கிள் நிற்குது அப்படின்னு தெரியாமலே அது பின்னாடி போய் நின்று ஹார்ன் அடிச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ஜங்ஷனில் வந்திருக்கோம். இப்போ இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்டு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டான வேலையில் தான் கட் பண்ணி திருப்பியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வண்டி இருக்குது, ரைட் சைடில் 2-3 வண்டி லைனாக இருக்குது. இருந்தாலுமே அவங்களால இந்த இடத்துல கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ண முடிஞ்சுது. ப்ராப்பர் மூவ் இப்போ செகண்ட் கியரில் அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயமும் ரொம்ப கிளியராக அவங்களுக்கு அப்டேட் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டும் கற்றுக்கிற ஒரு கிளைண்ட்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோட ரொம்ப ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் எஃபர்ட் போட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம். மோரோவர் நான் சொன்ன ஒரு பாயிண்ட் தான், 1 டே ட்ராவலும் வந்து நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ சென்னை டு பாண்டிச்சேரி இந்த மாதிரி லாங்கில் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதை தவிர வந்து நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி கேட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷனில் ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. டெஃபினட்டாக ஏலகிரி ஹில் ஸ்டேஷன், கொல்லிமலை ஹில் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு மட்டுமே ஒரு 2 days வந்து டைம் ஒதுக்குறோம். ஸோ அதுக்கு தனி பேக்கேஜே இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காரில் கூப்பிட்டு போயிட்டு ஹில் ஸ்டேஷனில் ட்ரைனிங் பண்ணுவோம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா எங்ககிட்ட கார் இருக்குது, எங்கள் காரில் நீங்கள் கற்றுக்க முடியும். 2 ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஆல்டோ K10. ஸோ இந்த வண்டியில் வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மிகப்பெரிய ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா காரு கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனவாகவே இருந்தது. ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்த்தாங்க. நிறைய பேருக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குற அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடோட வந்து நம்ம கிளைண்ட்டை வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம போடுற எஃபர்ட் தான். ஸோ இந்த ரோட்லலாம் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு டென்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், திடீர்னு ஆப்போசிட்டில் வண்டி வரும், சைடில் வண்டி வந்து ஸ்பீடாக 2 வீலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அவங்க வெயிட் பண்ணிலாம் போக மாட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ பரபரப்பாக ஓட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்லேருந்து சில டைமில் பயங்கர ஸ்பீடாக வருவாங்க. எங்கேருந்து வராங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு பதட்டமும் ஒரு டென்ஷனும் நம்ம கண்டிப்பாக இருக்கும். இந்த டென்ஷனில் அவங்க ரைட் டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங். மடிப்பக்கம் லொக்கேஷனில் இருக்கோம் நாங்கள். ஸோ ஆப்போசிட்லேருந்து பாருங்கள் 2 வீலர் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் கைட் பண்ணி அழகாக கட் பண்ணி கொண்டு வர சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்ன அந்த கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க ரொம்ப க்ளீனாக வந்து இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோட்டில் ஒரு மார்க்கெட் ரோட்லலாம் ஓட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அந்த டென்ஷனை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது, ஸோ எப்படி வந்து பிரேக்கு வித் கிளச்சு மோரோவர் ஆக்சிலேட்டரோட டச்சிங் பாயிண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக அவங்களோட அந்த சென்சிட்டிவான பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்ததுனால மட்டுமே இந்த அளவுக்கு அவங்களால சூப்பராக ட்ரைவ் பண்ண முடியுது. இதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷார்ட் டைமில் நல்லா ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஈவன் நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பக்காவாக சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் இங்கே வந்து ஒரு 3 days ஸ்டே பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அதை தவிர உங்கள் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 2 சைடு பார்த்துட்டு அழகாக இப்போ ரைட் கட் பண்ண போகிறாங்க. ஈவன் இந்த இடத்துல அவங்க கட் பண்ணும்போது கூட பாருங்கள், நம்ம கிளியராக வந்து அவங்களுக்கு நாபு பிடிச்சி திருப்புறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். மோரோவர் வந்து அவங்களால அந்த எஃபெக்டிவாக திருப்ப முடியலன்னா அவங்களுக்கு கையில் வந்து ஒரு சின்ன ஏர் கிராக் ஆகிருந்தது. ஸோ அதனால் ட்ரெயினர்ஸ் கார் அண்ட் 2 வீலர் ட்ரைனிங் பக்காவாக சொல்லிக் கொடுப்போம். அதுவும் நம்ம சேனல் இருக்குது, சென்னை கார் ட்ரைனர்ஸ் அஜித் அப்படின்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் வரும். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.